இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஏன் சிரிக்கிறீங்க? ஏதோ வில்லங்கமா சொல்ல போறானேன்னு இருக்கா? பரவாயில்லையே இப்ப சில பேர் நான் ஆரம்பிக்கும்போதே கரெக்ட்டா சென்ஸ் பண்ணிடுறீங்களா? அவ்வளோ ஞானத்துல இருக்கீங்களா? என்ன உண்மையாவே நக்கல் பண்றதுக்கு தான் வந்தேன். கண்டுபிடிச்சுட்டாங்க ஒரு அக்கா. குருவாக மாறுறதுல நெறைய நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். புரியுதா நான் சொல்றது? குருவாக மாற வேண்டும் என்றால், போன கிளாஸு தூக்கி கொஞ்சம் ஓரமா வைங்க. அதுக்கு முந்தின கிளாஸு கொஞ்சம் தூக்கி ஓரமா வைங்க. இது பரம்பொருள் யோகத்தினுடைய பரம்பொருள் மாஸ்டர்ஸ் தான். பட் கொஞ்சம் வேற ஆங்கிள் இருக்கும். கொஞ்சம் நம்பாத மாரி இருக்கும். பட் இதுதான் உண்மை. கொஞ்சம் ராவா போகும். கொஞ்சம் டெப்த்தா போகும். கொஞ்சம் டீட்டெயில்டா போகும். பட் இதுதான் உண்மை. கிளியரா? நான் சொன்னது புரிஞ்சுதா? முதல்ல ஒரு குருவாக மாற வேண்டும் என்றால், அதற்குண்டான அடிப்படையான விஷயம் தன்னை இழத்தல்னு சொல்லி பார்த்தோம். பிறருக்காக தன்னை அர்ப்பணித்தல்னு பார்த்தோம். 4 பேருக்கு உதவுறதுன்னு பார்த்தோம். இன்னொன்னு இருக்கு. குருவா மாறணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தணும். சிம்பிள். என்ன பண்ணணும்? திருத்தணும். அது என்னங்க திருத்துறது அப்படின்னா, எப்பயுமே உங்க மைண்ட் செட்ல பிறரை ரூல் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுக்கு நெறைய மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. 2யும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. திருத்தணுன்றது வேற, ரூல் பண்ணணுன்றது வேற. திருத்தணுன்றது வேற, டாமினேட் பண்ணணுன்றது வேற. திருத்தணுன்றது வேற, கண்ட்ரோல் பண்ணணுன்றது வேற. திருத்தணுன்றது வேற, ஹர்ட் பண்ணணுன்றது வேற. திருத்தணுன்றது வேற, அப்யூஸ் பண்றதுன்றது வேற. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப திருத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்கும்போது, அந்த தவறுனால தேவையில்லாத பிரச்சனை பின்னே வரும் என்று தெரிந்தால், உங்களுக்கு அதவோட முக்கியமான வேலை ஏதாவது இருக்குன்னாலும், அந்த வேலைய தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, கொஞ்சம் டைம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்க உங்களோட ஞானத்த, உங்க தெளிவ அங்க ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போணும். அது யாரா இருந்தாலும் சரி. அவசியமான ஆட்கள் அதாவது பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சா பேசுங்க. நீங்களா போய் ஏதாவது பேசி பஞ்சாயத்து வாங்கிட்டு போய் வந்துற போறீங்க. முக்கியமான இடங்கள்ல, குடும்பம் சார்ந்த இடங்கள்ல, ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த இடங்கள்ல, முக்கியமான இடங்களுக்கு போம்போது, யாராவது ஒரு தவறு பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய முதல் வேலை மற்றும் கடைசி வேலை என்ன அப்படின்னா, இது அவசியம். இந்த இடத்துல என்னுடைய இன்டென்ஷன் தேவை, இன்டர்வென்ஷன் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, யூ ஷுட் இன்டராக்ட் வித் தெம். ஏன் அப்புறம் சொல்றேன். முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்றேன். அப்புறம் ஏன்னு சொல்றேன். அப்புறம் அவசியமான சில வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவசியமான சில தத்துவங்கள சொல்லணும். உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்தையும் சொல்லணும். எப்போ ஒருத்தன் திருந்துவான்னா, நீ அட்வைஸ் பண்ணா மட்டும் திருந்த மாட்டான். நானே இப்படி தான்டா அசிங்கப்பட்டேன். ஆனா இப்ப மாறிட்டேன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ ஒருத்தன் எப்ப திருந்துறான்? நீங்களும் டம்மி பீஸா தான் இருந்தீங்கன்னு அவன் ஏத்துக்கிட்டா தான் அவன் திருந்துறான். நீ அவன மட்டும் டம்மி பீஸ்ன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். இவ்வளவுதான் சீக்ரெட். எப்போ வருது இப்ப நானே உங்ககிட்ட நான் வந்ததுலேருந்து ஆகாய பிரவேசம், அது பரகாய பிரவேசம்ன்னு பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? கனெக்ட் ஆவீங்களா என் கூட நீங்க? ஏதோ பெரிய லெவல்ல இருப்பாரு போல. உடனே நான் என்ன சொல்றேன், நானும் லவ் பண்ணியிருக்கேன். 4 பேர்ட்ட செருப்படி வாங்கியிருக்கேன், மிதி வாங்கியிருக்கேன். நானும் அசிங்கப்பட்டுருக்கேன். நான் போகாத இடம் இல்ல, வாங்காத மிதி இல்ல. எல்லா அவமானம், அசிங்கம்லாம் பட்டு தான் இன்னைக்கு இறைவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்றப்போ இப்ப கனெக்ட் ஆயிருச்சா? அப்போ ஒருத்தனை நீங்க திருத்தணும்னு நெனச்சீங்கன்னா, அதற்குண்டான பேசிக் அண்ட் எண்ட் ரூல் என்ன அப்படின்னா, அவங்களோட ஒண்ணா நீங்க இருக்கணும். நீங்க ஒண்ணா இல்லனாலும் பரவால்ல, ஒண்ணா இருக்கிற மாரி காமிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு எத்தனையோ ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. குளோஸ் ஃபிரெண்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. பாய், கேர்ள் யாரா வேணா இருக்கட்டும். எனக்கு அது முக்கியம் இல்ல. குளோஸ் ஃபிரெண்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. "உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோத்த தானே திங்கிற." இப்படி கேட்டா என்ன ஆகும் உங்களுக்கு? உங்க குளோஸ் ஃபிரெண்ட் இப்படி கேட்கிறாருன்னா, கோவப்படுவீங்களா? ஃப்ரீயா எடுத்துப்பீங்க. எப்படி எடுத்துப்பீங்க? ஜாலியா எடுத்துப்பீங்க. என்ன திட்டினாலும் ஏத்துப்பீங்க. சரி, இப்ப நான் வேற ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்ல. ஒரே ஒரு டைம் தான் அவரு உங்கள பார்த்திருக்கிறாரு. ஆனா உங்கள யாருன்னு தெரியும். அவருக்கு நீங்க யாருன்னு தெரியும். இப்ப அவரு இதே கேள்வி கேட்கிறாரு. "அறிவு இருக்கா உனக்கு? சோத்த தானே திங்கிற?" அப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க? பரவால்ல. நல்லா பேசுறாரு." அப்படின்னு விட்டுருவீங்களா? அப்ப முன்னாடி எது இருந்தது? இங்க எது இல்ல? ரேப்போ. அதுக்கு பேர் என்ன? ரேப்போ அப்படின்னா என்னன்னா, நல்லிணக்கம்னு அர்த்தம். பழக்கவழக்கம்னு அர்த்தம். நம்பிக்கைன்னு அர்த்தம். ட்ரஸ்ட்டுன்னு அர்த்தம். ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை, பழக்கவழக்கம், நல்லிணக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா, எவ்வளவு திட்டுனீங்கனாலும், எவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்கனாலும், அந்த உயிர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாது. ரேப்போ இல்லாம ஒருத்தன நீங்க திருத்தணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமாக அது முடியவே முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒருத்தன திருத்தணும்னு போயிட்டீங்கன்னா, பல வருஷம் பழகியிருக்கணும்னு அவசியம் இல்ல. பழகுன மாரி ஃபீல 4 வார்த்தையில குடுத்துட்டீங்கன்னாவே போதும். அவன் பழகிருவான். இது எவ்வளோ பெரிய சீக்ரெட் தெரியுமா அது?
ஒருத்தங்கிட்ட ரேப்போவை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பல வருஷம் பழகணும்னு அவசியம் இல்லைங்க. நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன், அவன் உங்க கூட பல வருஷம் பழகுன மாதிரியான சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் எப்படிடா உபயோகப்படுத்துறது, நான் அதை வேற சொல்லி கொடுக்கணுமா நான்? சாட் ஜிபிடி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டீங்களா நீங்கள்? அது உண்மையாகவே நல்லது தான் பண்ணுது, கெட்டது நிறைய இருக்குது. அதெல்லாம் டெப்த் லெவலில் போகுது, இன்டெப்த் லெவலில் போகுது. 100% விளக்கம் கொடுக்குமான்னு பார்த்தா 2000% விளக்கம் கொடுக்குது. அப்போ பார்த்துங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்போ எப்படி வந்து ஒருத்தங்களை ப்ளீஸ் பண்ணுறது, எப்படி ஒருத்தங்களை அன்பாக இருக்கிறது, எப்படி ஒருத்தங்கிட்ட பழகுறதுன்னு போட்டிங்கன்னா அவன் அத்தனை ஆப்ஷன். நான்லாம் என்ன குரு, நான்லாம் இப்போ பேசாமல் கடை இழுத்து மூடிடலான்ட்டு நான். எப்போ இந்த சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணி அதோட இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சனோ, சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் 10-15 வருஷத்தில் மனிதர்களுக்கு வேலை இருக்காது இந்த பூமியில். ஒருத்தனுக்கு நோய் என்னன்னு சொல்லி ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் கண்டுபிடிக்க முடியல. சாட் ஜிபிடி கிட்ட சிம்டம்ஸ் சயின்ஸ் சொன்னோன்னே 3 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருச்சு. இதுதான் நோய், இதுதான் ரெமெடி, இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். எங்கே போகுது நம்ம உலகம்? பல வருஷம் வாதாடி ஜெயிக்க முடியாத கேஸை சாட் ஜிபிடி 15 நிமிஷத்தில் வாதாடி ஜெயிச்சிருச்சு. நம்ப முடியுதா? நம்ம இன்னும் இப்படி அது எங்கே போயிருச்சு? அது கண்டுபிடிக்காத நோயெல்லாம் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுது, கண்ணுக்கு தெரியாத ஒன்று. நம்ம எப்படி தெரிஞ்ச விஷயத்துக்கு விளக்கம் கேட்டால் பதில் தெரில. காலையில் பிளேட்டை ஒரு இடத்துல கழுவி வச்சியடா, எங்கடா அந்த பிளேட்டுன்னு கேட்டால் தெரிலன்றீங்க. முதல்ல நம்ம திருந்தணும். அப்புறம் நம்ம எப்படி திருந்தணுமோ அதே ரூட்டில் தான் ஒருத்தனை திருத்தணும். தெரியாத ரூட்டில் ஒருத்தனை திருத்தக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? அவனும் அப்புறம் மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்தில் ஏறிச்சான். அதுதான் கணக்கு. முதல்ல நம்ம திருந்தணும். நம்ம திருந்தி எந்த வழியில் அந்த இன்பத்தை நாம் அனுபவித்தோமோ அதே நிலையில் அதே விஷயத்தை பிறருக்கு சொல்லி கொடுத்து திருத்த முயற்சி பண்ணணும். இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே. இது ஏன்னு சொல்றேன், அடுத்து கேளுங்க. பிறருக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உங்களையே அறியாமல் ஜூபிட்டர் பகவானுடைய அருள், அந்த ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா புரியும். குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். இதுவும் புரியல. அது எப்படிங்க கிடைக்கும்? ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா குரு பகவானோட அருள் எப்படிங்க கிடைக்கும்? தோணுதா தோணலையா? சொல்லி கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் வருது இல்ல, சொல்லி கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் வருது இல்ல, அது பிளானட் ஜூபிட்டர்ல இருந்து தான் வரும், வேற எதுலையுமே வராது. இதுக்கு பேர் தான் அருள்னு அர்த்தம். அருள்னா என்ன? ரேஸ், எனர்ஜி. அப்ப இன்னொருத்தன் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு இது அவன் தெரிஞ்சுக்கட்டும், இவன் அடுத்த கட்டம் போகணும், இவன் வாழ்க்கையில உருப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்கனாவே ஜூபிட்டர்ல இருந்து நேரா ரேஸ் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது எப்படிங்க அங்கிருந்து உடனே வரும்? இங்க அங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அப்போ எப்ப பிறருக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருதோ அப்போ குரு பகவான் அவருடைய அதிகமான ஆற்றலை உங்கள் உடம்பில் செயல்படுத்துவார். இவ்வளவுதான் சீக்ரெட். எழுதி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட். உங்களோட மைண்ட் செட், உங்க சிந்தனை, உங்க செயல் எல்லாமே எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, பிறர் ஏதாவது ஒரு தவறு பண்றாங்கன்னா எல்லா நேரத்திலையும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த உயிருக்கு இது தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கும் போது எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கூட, இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவன் கேட்கறான், கேட்காம போறான், அதை விடுங்க. எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ஏன்? நீங்க சொல்றத கேட்டு அவன் வாழ்ந்துட்டானா அவன் வாழ்க்கைக்கு நல்லது. நீங்க சொல்றத கேட்டு அவன் நல்லா வாழலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய அருள் கணக்கில் டெபாசிட் ஆயிடுச்சு, கர்மாவும் அழிஞ்சிருச்சு, நீங்களும் குருவா மாறிட்டே வரீங்க. இப்போ சொல்லுங்க, அவன் உருப்படுவானா நம்ம உருப்படுவோமா? கிளியர்? இது கிளியரா இருக்கா? இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்ற மூடில் நான் வரல. கிளியர்? கிளியர்? ஓகே. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் குருவாக மாற வேண்டும் என்றால் சாக்ரிஃபைஸ், தியாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப டீப்பான டாபிக். இதை உங்களால் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. தியாகம் ஏன் அவசியம், எப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல தியாகம் ஏன் அவசியம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ரீடைன் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும், எனக்குன்னு ஒன்று இருக்கணும், இப்படி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மனிதர்கள். ரீடைன் பண்ணணும், ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும், எனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும், இது என்னோடது, இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வாழ்கிறவன் பூரா மனுஷன். இப்படி எடுத்துக்கோங்க, சுயநலம். அடுத்து சாக்ரிஃபைஸ், என் உழைப்பில் தான் இது எனக்கு வந்தது, ஆனாலும் இந்த உழைப்பில் வந்த இந்த பொருள் என்னை விட இவனுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது, நீ வச்சுக்க. இப்போ இந்த பொருளை என்ன பண்ணியிருக்கீங்க? தியாகம் பண்ணியிருக்கீங்க. திஸ் இஸ் கால்டு சாக்ரிஃபைஸ். பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு முக்கியமான கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு வேலையும் கிடைக்கிற சுச்சுவேஷன் இருக்கு, ஆனால் உங்களோட உயிருக்கு போராடக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த வேலை தேவைப்படுது. நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் மூஞ்சில் அடித்த மாதிரி மேனேஜரை திட்டிட்டு வந்துடுறீங்க, உங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்கிடுறான்.
அடுத்து அவன் பர்ஃபார்மன்ஸே பண்ணாத அவனுக்கு வேலை கொடுத்துட்றான். இதுக்கு பேர் தாங்க தியாகம். மேனேஜரை திட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் பேசாமல் கிளம்பி வந்துட்டீங்கன்னா கூட அந்த வேலை வேலை அவனுக்கு கிடச்சிரும். அப்படித்தானே? அடுத்து, எனக்கு இன்னைக்கு 4 இட்லி போதும். அந்த 4 இட்லிக்கு மேலே எனக்கு தேவையில்லை. அதனால நான் அடுத்த நாளுக்கு சேர்த்து மாவு வாங்கி வைக்கிறேன்னு நினைக்காம, இன்னைக்கு 4 இட்லிக்கு எனக்கு மாவு வாங்கினா போதும்னு சொல்லிட்டு 4 இட்லிக்கு அளவான மாவு வாங்கி வைக்கிறீங்கல்ல. இப்போ மீதி இருக்கக்கூடிய 10 இட்லிக்கு உண்டான மாவு உங்கள் ஃப்ரிட்ஜில் வேஸ்ட்டாக போகலை. அந்த 10 இட்லிக்கு உண்டான மாவு வேற வேற வீட்டுக்கு போயிருச்சு. இதுக்கு பேர் தாங்க தியாகம். இதுக்கு மேல மாவு இட்லி ஊத்துறதுக்கு மேல எனக்கு எப்படி தியாகத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஏன் இதை பண்ண சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க சத்து, உங்க அளவு, உங்க குடும்பம், உங்க குழந்தைங்க, இதுங்களுக்கெல்லாம் தேவைப்படுறதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருக்கிற எதுவும் உங்களுக்கு இல்லை. நான் சொல்றது அவசியம். கிரீடுக்கு நான் பேசல. நான் எதுக்கு பேசுறேன்? அவசியமான விஷயங்களுக்கு நான் பேசுகிறேன். ஸோ சாக்ரிஃபைஸ். உங்களுக்கு ஒரு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பையன் பொண்ணுன்னு எடுத்துக்கங்க, பொண்ணு பையன் அப்படி எடுத்துக்கங்க. ஆனால் உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த பொண்ணு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். அவன் நினச்சாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அந்த பொண்ணு நியூட்ரலாக இருக்குது. 2 பேரையுமே லவ் பண்ணல. எதா இருந்தாலும் ஓகேன்ற மைண்ட் செட்டோட இருக்குது. இப்போ அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு வகையில் பார்த்தா இது அவனுக்கு ஆப்பு தான் வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வச்சு. பட் உங்களோட பார்வையில் சொல்கிறேன் நான். அவன் கல்யாணம் பண்ண எங்கே உருப்பட போகிறான்? உருப்படுவானா நான் கல்யாணம் பண்ணான். பட் இருந்தாலும் கூட அந்த அவன் உருப்படாமல் போகிறான் போகலாது. ரெண்டாவது, அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த பொண்ணை அவனுக்கு விட்டு கொடுக்குறீங்க தெரியுமா? சாக்ரிஃபைஸ். இது போல இந்த உலகத்தில் பிற உயிருக்காக நீங்கள் எதை விட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு நீங்கள் கடவுளாக தெரிவிங்க, தெய்வமாக தெரிவிங்க. எப்பட்றா இவன் இதை பண்ணுறான், எப்பட்றா இதை இவன் பண்ணுறான், சான்ஸே இல்லையேன்னு தெரியும். ஆனால் அந்த லூஸுங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் இத்தனை நம்ம பண்ணாதான் இறைவன் நம்மளை மேலே நல்லா பார்த்துப்பார். இதுவும் ஒரு சுயநலம் தான். ஆனால் இது மறைமுகமான சுயநலம், வெளியே யாருக்கும் தெரியாது. நான் பல டைம் சொல்லியிருக்கேன்ல, எனக்கே ஒரு பெரிய சுயநலம் இருக்குங்க. சொல்லியிருக்கேனா இல்லையா? வீடியோவில் பார்த்துருக்கீங்களா இல்லையா? நானே ஒரு பெரிய சுயநலம். அப்படின்னா என்ன? உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா இறைவன் என்னை நல்லா பார்த்துப்பான். எவ்வளோ பெரிய சுயநலம் அது! இந்த உலகத்தில் பொது நலம் என்ற ஒன்று கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் அதை பல மடங்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுத்து விடும். ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு ரூபத்தில், யாரோ ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு அதை ரிட்டர்ன் ரீபே பண்ணிடும். அப்போ எது இந்த உலகத்தில் பொதுநலம்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் இப்போ ஒரு 100 பேருக்கு டெய்லி நான் 300 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னா, இந்த 300 பேருக்கு உண்டான சாப்பாட்டினுடைய பலனே எனக்கு வேணான்னு நான் சொன்னா கூட இறைவன் விடமாட்டார். அது எப்படி நீ என்னைய கடன்காரன் ஆக்கிறியாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கே தெரியாம வேற வேற ரூட்ல, நமக்கு வேற வேற ரூபத்துல அருளை கொடுப்பார், பொருளை கொடுப்பார், பதவியை கொடுப்பார், புகழை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், உங்களுக்கு அந்த இடத்துல ஆதிக்கத்தை கொடுப்பார், ஆளுமையை கொடுப்பார், அத்தனையும் கொடுப்பார். இது எல்லாமே நீங்க பண்ண தர்மத்தினுடைய விளைவு. அப்ப இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம்? தர்மத்தை கத்துக்கிறக்கா வந்தோம். சரி, தர்மத்தை இப்ப நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? தர்மத்தை சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. இனிமேல் நீங்க சாக போற வரைக்கும் ஒரு விஷயத்தை ரெகுலரா பண்ணணும். எழுதி வச்சுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2ல இருந்து 3 பேர்கிட்ட தர்மம்னா என்னன்றதை பத்தி பேசியே ஆகணும். போற போக்குல பேசுங்க, போன்ல பேசுங்க, லெட்டர் போடுங்க, மெயில் போடுங்க, புதுசா யாராவது பாக்குறீங்களா பேசுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா தர்மம்னா என்னன்னு குறைஞ்சது 2-3 பேர், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், ஆனா புது புது ஆளுங்கிட்ட டெய்லியும் தர்மம்னா என்ன அப்படின்னு 3 பேர் முடியலையா ஒருத்தர்கிட்டயாவது பேசுங்க ஒரு நாளைக்கு. இது ஏன் பண்ண சொல்றேன் தெரியுதா உங்களுக்கு? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அவங்கள உள்ள இழுக்கிறீங்க. கிட்டத்தட்ட எம்எல்எம் கான்செப்ட் தான் அது. இது என்னது? உங்களால் எத்தனை உயிர் பலன் அடைந்ததோ அத்தனை உயிர்களோட வாயில இவன் நல்லா இருக்குன்னு விழுகும்போது நீங்க எங்கேயோ போயிருவீங்க. இதான் சீக்ரெட். இதுக்கு மேல எப்படி எனக்கு வெளிப்படையா சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தன் இவன் நல்லா இருக்குன்னு நினைச்சாவே இறைவன் காது கொடுத்து கேட்பாரு. ஏன்னா அவன் அவனுக்காக வேண்டல, இன்னொருத்தனுக்காக வேண்டான். ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கில் மக்கள் இந்த உயிர் நல்லா இருக்குன்னு வேண்டுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ த பிக்கஸ்ட் சீக்ரெட் இஸ் all about not for praying yourself. The biggest secret is making someone to pray for you. This is the biggest secret of Guru. சில விஷயங்களை கொஞ்சம் பில்டப்பா, கொஞ்சம் மாசா பண்ணுங்க, வெளியே காமிச்சுக்கங்க, கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுங்க. யூ ஷுட் ஷோ ஆஃப் யுவர் செல்ஃப். இதெல்லாம் பெரிய சீக்ரெட், எங்கேயுமே பேசல. நல்லா இருங்க. யூ ஷுட் ஷோ ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க திமிரு பண்ணக்கூடாது, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ரெண்டுத்துக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்? திமிரு பண்ணக்கூடாது. என்ன பண்ண சொல்றேன்?
யூ ஷுட் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் இன் எ குட் வே. நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல மிடுக்காருங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கங்க, தங்க வேணுமா போட்டுக்கங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அதில் பற்று இல்லாமல் இருந்தால் நீங்கள் தங்கத்தட்டில் கூட சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் தங்கத்தட்டு இருந்தால் தான் சாப்பிடுவோன்னா பிரச்சனை. ஏன் ஷோ ஆஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்காவது பண்ணுங்க. இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல பீப்புளுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும், தே ஆர் டூயிங் சம்திங் வெரி பிக்னு. ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதே பிறருக்கு அப்போ தான் தெரியும். பல பேர் சொல்லுவான் வலது கை கொடுக்குறது, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. இன்னைக்கெல்லாம் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். இப்போ நான் வந்து இப்போ 10 வீடியோ எடுத்து போடுறேன்னா, நான் ஒரு 1000 வீடியோ நான் பண்ண தர்மம்லாம் போடாமல் இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் 10 வீடியோ தான் காட்டுறேன். ஏன் அப்போ நான் வந்து என்ன ஒரு மாதிரி நான் ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் இந்த உலகத்துக்கு காட்டணும்னா, நீங்கள் சொல்கிற கருத்தையே அப்போ தான் இன்னொருத்த மதிப்பான், இல்லைன்னா மதிக்க மாட்டான். இப்போ இதே தத்துவத்தை நான் மெல்பர்னில் வந்து உட்காராம, வாங்க திருப்பூரில் ஒரு வேப்ப மரம் இருக்குது உட்காந்து சொல்கிறேன்னா எத்தனை பேர் வருவீங்க? இன்னைக்கு தான் மகாவிஷ்ணுவை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்க எத்தனை பேர் வருவீங்க? சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு வேப்ப மரத்தில் கிளாஸ் எடுக்கிறேன் திருப்பூரில், எத்தனை பேர் வருவீங்க? கை தூக்குங்க. இப்போ மட்டும் எப்படி வரீங்க? ஏன்னா மகாவிஷ்ணு இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றத உங்களே அறியாமல் உங்கள் மைண்டில் பதிய வச்சுட்டேன். ஆனால் நான் ஒன்றும் இல்லாதவன் எனக்கு தெரியும். என் தலையெழுத்து நான் பெரிய டேஷ் தான்றதை காட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன் இல்லாட்டா வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? பாம்பு எல்லோரையும் கொத்தவில்லை என்றாலும் சீறி எழக்கூடிய அந்த குணத்தை எப்படி பாம்பு வைத்திருக்கிறதோ, பயம் காட்டுவதற்காக, பிரபஞ்சத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக, சமூகத்தில் நம் வார்த்தைகள் மதிப்பு பெற வேண்டும் என்பதற்காக, யூ ஷுட் ஷோ ஆஃப் யுவர் செல்ஃப். எவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, இதுல காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. உங்க வளர்ச்சியை எப்படி தடுப்பாங்கன்னு அடுத்த சீக்ரெட் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்க வளர்ச்சியை எப்படி தடுப்பானுங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 4 பேருக்கு தர்மம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் உங்கள் ஊருக்கு போவீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வருவான். எதுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கெல்லாம் காசு போட்டுட்டு இருக்க? எதுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கெல்லாம் காசு போட்டுட்டு இருக்க? ஒரு நாள் அவன் 2000 ரூபா சம்பாரிச்சிருவான் தெரியுமா? இப்படி 2 ரூபாயா வாங்கிமா. உங்களுக்கு என்ன தோணும்? நம்மளை ஏமாற்றி 2000 ரூபா சம்பாதிக்கிறானா, நம்மளே ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிக்கலையே, தோணுதா தோணலையா? இப்போ உங்களுக்கு வயிற்றுச்சல் வந்துருச்சு, அந்த உயிர் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வரல, நம்மளே 2000 ரூபா சம்பாதிக்கல, அவன் 2000 ரூபா சம்பாதிக்கிறான். இப்போ உங்களுக்கு வயிற்றுச்சல் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? தர்மம் நான் ஏன் செய்யணும், இன்னொருத்தனையும் ஏமாத்துறான்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க, அப்புறம் பாதி கம்மி பண்ணுவீங்க, அப்புறம் முக்காவாசி கம்மி பண்ணி, அப்புறம் டோட்டலாக நிறுத்திடுவீங்க. இப்போ எந்த கேன பையன் எந்த கிறுக்கு பையன் வந்தாலும் அவன் உங்க மைண்டை குழப்பி விடுற மாதிரி ஒரு கருத்தை, ஒரு வைரஸ், அதுக்கு பேர் கருத்து இல்லை, அதுக்கு பேர் வைரஸ். அதுக்கு பேர் என்ன? அந்த வைரஸை உள்ள போட்டுட்டானா அதை உங்களுக்கு பேசி ஆஃப் பண்ண தெரில. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தன் அப்படி சொல்றான்னு வை, நான் 2000 ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு. 2000 ரூபா தான் சம்பாதிக்கிறானா? ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிட்டுண்டாவன். அப்பதான் வீடு கட்ட முடியும், கல்யாணம் பண்ண முடியும், குழந்தை குட்டிலாம் பெற்றுக்க முடியும். இல்லைங்க, அவங்க கிட்ட காசு வாங்கி பெரிய கோட்டை கட்டிட்டானா அரண்மனையே கட்டட்டும், என்னால் கட்ட முடியல, அவனாவது கட்டுறானே. இப்போ எங்கிருந்து வந்தது தர்மம்? சிம்பிள். உங்களை எவனாவது வாழ்க்கையிலிருந்து தடம் மாற்றணும், தடம் புரள வைக்கணும், உங்களை வச்சு செய்யணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களை குழப்பி விடுற மாதிரி போட்டு போயிட்டானா போதும். போகிற வழியில் எப்போ சும்மா தானே போகிற, அந்த நாயை ஒரு சூ சொல்லிட்டு போ, அதே தான். பெரிய மாற்றம்லாம் இல்லை, அது இதுவும் ஒன்று தான். சும்மா தானே போறீங்க, அந்த நாயை ஒரு சூ சொல்லிட்டு போ. போகிற வழியில் எவனாவது ஒன்று சொல்லிட்டானா காதுக்குள்ளே போகும் முதல்ல, அப்புறம் கான்சியஸ்குள்ளே போகும், அப்போ மைண்டுக்குள்ளே போகும், அப்புறம் மூளை பிரெயினில் போய் உட்காந்துரும். அப்புறம் உள்ளே போய் உட்காந்துருச்சுன்னா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. உங்களுக்கு மட்டும் நடக்கல, எனவே வச்சு செய்கிறாங்க. டெய்லியும் ஏதோ ஒன்று தப்பு தப்பான கருத்தை சொல்லி. நேற்று கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ்னு நினைக்கிறேன், அதில் இந்த ஏர் ஹோஸ்டஸ் ஏதோ ஒன்று சொன்னாங்க. வெஜ் பர்கர் கேட்டேன், தெளிவாக சொல்கிறேன், வெஜ் பர்கர் சீஸ் போடுங்க, வெஜ்ஜீஸ் மட்டும் வைங்க, ஐ எம் பியூர் வெஜ்ஜுன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? பியூர் வெஜ்ஜு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், இப்போவே எடுத்துகிட்டு வரேன் சார்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் போர்க். போர்க்குனா தெரியுமா உங்களுக்கு? என்ன போர்க்குன்னா என்ன தெரியும்ல உங்களுக்கு? போர்க்கு வச்ச அந்த அந்த எதுன்னு பர்கரை கொண்டு வந்து சாப்பிடுங்க சார்னு கொடுக்குறான். இருக்கிறதுலேயே காஸ்ட்லி ஏர்லைன்ஸ் கேத்தே பசிபிக், இருக்கிறதே டாப் கிளாஸ். இதில் நான் போனது பிஸ்னஸ் கிளாஸு. பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் ஆஸ்திரேலியா வரும்போது வெஜ்ஜு கூடுறான்னு கேட்டு ரெசிபி நான் சொல்லி மறுபடியும் போர்க்கை கொண்டு வந்து வைக்கிறேன். நான் வந்துட்டு கேட்குறேன், இதுக்கு பேர் வெஜ்ஜான்னு கேட்குறேன். பார்த்துட்டு சார் சார் வெரி வெரி சாரி, வெரி சாரி சார், ஐம் வெரி சாரி. அவன் அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. சார் ஒய் டோன்ட் யூ ஈட் போர்க் சார், திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த் யூனோங்கிறான். எவ்வளோ கோவம் வரும் எனக்கு. இப்போது நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஒரு டேட்டா இப்போ எனக்குள்ளே போய் நான் இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டேன். இப்போ நான் நாளைக்கே போர்க் சாப்பிட்டா இறைவன் என்னை விட்டு போக மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள்.
இப்போ இன்னைக்கு ஒரு நாள் போருக்கு சாப்பிட்டா எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் ஓடிடுவாரா வெளியே? இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் அபவுட் த மென்டாலிட்டி, மைண்ட் செட். நல்லா புரியும். இட்ஸ் அபவுட் த மைண்ட் செட். அப்போ நான் என்ன சொல்றேன்? இல்லை, எனக்கு இது வேண்டாம், வேற ஒன்றை கொண்டு வாங்கன்னு நான் டீசெண்டாக சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ அந்த ஒரு டேட்டா உள்ள போயிருச்சுன்னா இப்போ எனக்கு பிரச்சனை ஆகுமா ஆகாதா? என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. கண்டவன் கண்டதை பேசினானா எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்காதீங்க. காது கொடுத்து கேட்குற மாதிரி நடிங்க. நான் சொல்றது டிஃபரன்ஸ் புரியுதா? என் கூட தனசேகர பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறாரு, மதுரைக்காரர். என்னோட சீக்ரெட் தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தான். யாராவது ரொம்ப மொக்க போட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அப்படி அதில் சில வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன். அவங்க பேசுவாங்க, நான் கேட்டுட்டு இருப்பேன். அந்த 1.5 அவாய்ட் பண்ண முடியாத பீப்புள் இல்லைனா கூட எந்திரிச்சு போயிடும். அவாய்ட் பண்ண முடியாத பீப்புள் மொக்க போட்டான், பிளேடு போடுறான்னா என்ன பண்ண முடியும்? கேட்டு தான் ஆகணும். இப்போ என்ன அப்படியே உட்காந்து அப்படிங்களா? ஓ சரி 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 சரி, ஓகே ஓகே, தலையாட்டிக்கிட்டே இருப்பேன். முடிஞ்சு கேட்டிங்கன்னா அவன் என்ன பேசுனான்னு தெரியாது. ஆனால் பேசினவனுக்கு இவர் நம்ம பேசினதை மொத்தத்தையும் கேட்டாருன்ற அந்த ஃபீலை மட்டும் கொடுத்துருவேன். இது ஏன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவன் எதுக்கு பேசுறான்னா, அவனுக்கு பேசுறதுக்கு வேற யாரும் கிடைக்கல. என் உயிர் எடுக்கிறதுக்கு தான் பேசுறான். அவனுக்கு தெரிஞ்ச கருத்து சரியா தப்பான்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்ப எவனும் சிக்கல. அதனால என்ன பண்றான்? மாட்னான்டா ஒருத்தனும் உங்கள வச்சு செய்றான். அது நம்மள மாரி ஆளுங்கலாம் மாட்டிட்டா எப்படி? நம்ம கிட்ட இருந்து அக்னாலெட்ஜ்மென்ட் கிடைச்சிட்டா கடவுள்கிட்ட இருந்தே அக்னாலெட்ஜ்மென்ட் கிடைச்ச மாரி. நம்ம ஒரு வீணா போன, மானங்கெட்ட, நாசமா போன, 10 காசு கூட பிரயோஜனம் இல்லாத அடிமுட்டாள்ன்றது நமக்கு தான் தெரியும். கரெக்ட்டா இல்லையா? ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை. இவர் வாயில இருந்து நேத்து கூட ஒரு பொண்ணு கூப்பிட்டு இருந்தது. ஏதோ முக்கியமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தது. நான் ஒண்ணுமே சொல்லல. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஃபோன ஆஃப் பண்ணிட்டு தூங்குமான்னு அவ்வளவுதான் சொன்னேன். குருஜி என் அறிவு கண்ண தொறந்துட்டீங்க. எப்படி? ஒருத்தன் தேவையில்லாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா, இதுக்கு நான் என்ன குருஜி பண்றது? ஏம்மா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போடுமா? இத கூட நான் சொன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓ! ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும் போல. இப்படி முட்டிக்கவா? இல்ல நான் அப்படி போய் முட்டிக்கவா? நீங்க சொல்லுங்க. யூ ஷுட் ஷோ ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா, நீங்க ஷோ ஆஃப் பண்ணும்போது முதல்ல தேவையில்லாத பீஸ் உங்ககிட்ட வராது. அதிலேயே பாதி கிளென்சிங் ப்ராசஸ். ரொம்ப அவசியமான பயமுறுத்துங்க பீப்புள. அவ்வளவுதாங்க மேட்ரு. கணிக்க முடியாம இருங்க. பயமுறுத்துங்க. பயமுறுத்துறேன். ஏய் உன்ன நான் கொன்றுவேன். ஏய் கத்தி எடுத்து சீக்கிரம். ஏய் அத பண்ணிரு. ஏய் இத பண்ணி அப்படி இல்ல. அப்படிலாம் பண்ணீங்கன்னா பயந்துருவாங்க. ரொம்ப பயந்துருவாங்க. ஜெயிலுக்கு போயிருவீங்க. மைண்ட்ல வச்சுக்கங்க. பயங்காட்டுங்கன்னா என்னன்னா, மற்றவர்களை உங்களை கணிக்க விடாதீர்கள் என்று கூறுகிறேன். அப்படின்னா என்னங்க? கணிக்க விடக்கூடாதுன்னா என்னங்க? தர்மம் சார்ந்து இருக்கணும், அறம் சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு தோசை வேணும்னு கேட்குறீங்களா? எனக்கு தோசை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லுங்க. அவன் ஒரு அசம்ப்ஷன் வரும். ஓ! அப்ப இவருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் போலன்ற ஒரு அசம்ப்ஷனுக்கு வருவான். நாளைக்கு சொல்லணும், இன்னும் தோசை பிடிக்கவே மாட்டேங்குது சமீபமா என்னன்னே தெரியல. அப்போ குழம்பு வேணா மாட்டானா அவன்? இவனுக்கு தோசை பிடிக்குமா? பிடிக்காதா? நாளான்னைக்கு சொல்லணும். தோசை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் அதில பொடி தோசை கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்பா சாமி உன் தோசை கதையே வேணான்றுவான் அதுக்கப்புறம். எஸ் ஆர் நோ? டோன்ட் மேக் சம்ஒன் டூ ஜட்ஜ் ஆர் அசஸ் யூ. மற்றவர்கள் உங்களை கணித்து விட்டார்கள் என்றால் நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களோட மூமெண்ட்ஸை நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை அடுத்தவங்களுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லுங்க. சொல்லணும், ஆனா சொல்லக்கூடாது. பல கிறுக்கு பயலுங்க, பல முட்டா பயலுங்க சொன்னதை வச்சு இப்போ உங்க வாழ்க்கையே நாசமா போச்சு. சொல்லவா என்னன்னு? டோன்ட் டெல் யுவர் மூவ்ஸ் டு எனிஒன். நாசமா போயிருவீங்க அப்படி எல்லாத்தையும் சொல்லாம இருந்தீங்கன்னா சீக்கிரம். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்லக்கூடாத சொல்லக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன். அந்த பிஸ்னஸ் வந்து நான் வெளியில சொல்லாம இருக்கேன்னா எனக்கு எங்கேருந்து கஸ்டமர் கிடைப்பாங்க? உங்க சர்க்கிள்லயே உங்களை எவனும் மதிக்கல. அஃப்கோர்ஸ் நம்ம சர்க்கிள்ல எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. 2வது அந்த சர்க்கிள்ல ஒரு சில பேருக்கு அவசியமான விஷயம்னு ஒன்று சில இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதாங்க? அப்ப என்னன்னா எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லாம இருக்கீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லாம இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அதிலிருந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இந்த உலகம் ஆளும் வர்க்கத்துல இருக்கிறவங்க, வேர்ல்டு லெவல்ல சொல்றேன். நான் தமிழ்நாட்ட மட்டும் சொல்லல. உலக லெவல்ல இருக்கிறவங்க, உங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு சரியான பாதையில சுய சிந்தனையில போயிறக்கூடாதுன்றதுக்காகவே, வேற ஒரு சட்ட திட்டத்த கொண்டு வந்து, இப்படித்தான் பண்ணணும், இதுதான் சரின்னு குழப்பி விட்டுர்றாய்ங்க. அதுல நீங்க குழம்பக்கூடாது. இது எப்புட்றா நான் குழம்பாம இருக்கிறது? சுய ஆராய்ச்சி. அதுக்கு பேர் என்ன? சுய ஆராய்ச்சி. தர்மத்த வச்சுக்கங்க. அறத்த வச்சுக்கங்க. சித்தர்களோட கருத்த எடுத்துக்கங்க. உங்களுடைய கொஞ்சோண்டு அறிவையும் வச்சுக்கங்க. ஒரு கருத்து இல்ல ஒரு தத்துவம் எவனோ ஒருத்தன் ஒண்ணு சொல்றான்னா, அத அப்படியே நம்பாம, அத வாங்கி உள்ளேயும் விட்டுறக்கூடாது. எடிட் பண்ணணும் முதல்ல. அத அப்சர்வ் பண்ணி முதல்ல அனலைஸ் பண்ணணும். இது சரியா இருக்கு. இது என்னுடைய கருத்துக்கும், சித்தாந்தத்துக்கும் பாதிப்பு இல்லன்னா மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணணும். உள்ள போக விடணும். இல்லாட்டினா அங்கேயே கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்.
தப்பி தவறி தேவையில்லாத டேட்டா எதையாவது உள்ள விட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒருத்தங்க, அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, ரொம்ப நல்ல பொண்ணு, சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கிற பொண்ணு, தன்மையான பொண்ணு, சூப்பரான பொண்ணு, அழகான பொண்ணு, வேற லெவல் பொண்ணு, மாற்று கருத்தே இல்லாத பொண்ணு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவள மாதிரியே உங்களை மாத்தணும்னு முயற்சி பண்ணுவா. இதுதான் பிரச்சனை. இப்போ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணு அருமையான பொண்ணு தான், அந்த பொண்ணு உயிருக்கு உயிரான பொண்ணு தான், அந்த பொண்ணு நமக்காக எல்லா உதவியும் செய்கிற பொண்ணு தான். அதுக்காக என் சாஃப்ட்வேரை பூராத்தையும் மாத்திர அந்த பொண்ணுனா நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? என் சாஃப்ட்வேர்ன்றது என்ன? நானே இத்தனை வருஷம் ஒரு தப்பான சாஃப்ட்வேரில் வாழ்ந்தா அது வீணாக போன சாஃப்ட்வேர், அதை மாற்றி அதை மாத்துறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை, மாற்றி இப்போ ஒரு புது சாஃப்ட்வேரை போட்டு வைரஸ் எல்லாம் தாக்காத அளவுக்கு ஒரு மேக் சிஸ்டமோ ஒரு உபுண்டு சிஸ்டமோ போட்டு வச்சிருக்கிறேன். அதுலேயும் வைரஸ் ஏற்றுற அளவுக்கு வந்து நீ ஏன் இப்படி இருக்கிற? அது பாருங்க, அது பேசும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப நியாயமாவே இருக்கு இந்த பொண்ணுங்கலாம் பேசும்போது. ரொம்ப கொஞ்சம் நீங்க நான் பாருங்க, நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லல. நான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். என் பக்கம் திரும்பிராதீங்க. ரொம்ப நேக்கா அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் உங்க வீக்னஸ் பாயிண்ட்டோ அந்த வீக்னஸ் பாயிண்ட்ட பார்த்து தான் அடிப்பாய்ங்க. அப்ப நீங்க உங்களுக்கு என்ன ரொம்ப புடிச்சிருக்கோ, எதுல நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ, எதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறீங்களோ, அந்த ரூட்லயே போய் உங்கள நம்ப வச்சு அத ஃபாலோ பண்ண வச்சுருவாங்க. அது பண்ணக்கூடாது. until it is really necessary, until it is in dharmic way, until it is on ஜீவகாருண்யம், you shouldn't do it. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, கொஞ்சம் கொஞ்சமா என் கேரக்டர மாத்த முயற்சி பண்றா. எப்படி முயற்சி பண்றா? முதல்ல என் சாப்பாடு பழக்கவழக்கத்த மாத்த முயற்சி பண்றா. அப்புறம் நான் தூங்குற அந்த டைம் பீரியட மாத்த முயற்சி பண்றா. அடுத்து எத முயற்சி பண்றா? நான் 4 பேருகிட்ட பேசக்கூடிய அந்த அப்ரோச்ச மாத்த முயற்சி பண்றா. அடுத்து எத மாத்த முயற்சி பண்ணா? என் ஆட்டிட்யூடே மாறுது. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஈஸியாவே இருக்க? கொஞ்சம் சிடு சிடுன்னு உர்ருன்று. அத மாத்தணும் முயற்சி பண்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நீயா இருக்காத, நீ நானா மாறிருன்னு அர்த்தம். நான் வந்தது உங்க உக்கா ஒரே புடி தான். இங்க வாம்மா உட்காருமான்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் வாழ்க்கைனா என்ன? நான் யாரு? நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்தேன். நீ என்னடான்னா பழகுன 3 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா என் செங்கல பூரா புடுங்கி வெளிய வீசுற. இது சரியில்ல, அது சரியில்ல, அது சரி. சரி, எல்லா செங்கலையும் புடுங்கி வெளிய வீசிர்றேன். நாளைக்கு நீ ஏதாவது புது செங்கல வச்சு கட்டுவியாமான்னா, அதுவும் தெரியாதாம். செங்கல்னா என்னன்னு கேட்கிறா அந்த பொண்ணு. சரி, நீ ஒரு தத்துவ சித்தாந்தத்துல வாழ்ற. அந்த தத்துவ சித்தாந்தத்துக்காவது விளக்கம் குடுமான்னா, அதுக்கு அவளுக்கு விளக்கம் தெரியல. ஆல்ரெடி அது அழுகி போன பழம். இந்த அழுகி போன பழம் இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பழத்தோட வந்து சேருது. ஒரு 4 நாள் அந்த அழுகி போன பழத்த அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பழத்தோடயே வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜ்லயே வைக்கிறீங்க. என்ன ஆகும்? அந்த நல்லா இருக்கிற பழம் என்ன ஆகும்? ஃப்ரெஷ்ஷா மாறிரும்ல. அழுகி போன பழமும் நல்லா புதுசாயிரும். அப்படித்தானே? ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அப்படியா? ஏன்? மொட்டையும் சேர்ந்துச்சா? பாருங்க எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. எத்தன இடத்துல மேட்ச் ஆகுது பாருங்க. முருங்க மரத்துல ஏறுச்சாம். இதுதான். வர்றவன் போறவன் பூரா இந்த உலகத்துல உங்களை எதை பண்ண முயற்சி பண்றான்னா, நான் தான் பெரிய டேஷ், நான் வாழ்ற வாழ்க்கை முறை தான் சரி, நீ என்னடா பெரிய அவ்வளோ பெரிய டேஷா அப்படின்னு கேட்காம கேட்பானுங்க. கவனமா இருக்கணும். எப்படி கேட்பானுங்க? டே, நான் தான் பெரியவன், நான் வாழ்ற வாழ்க்கை முறை தான் சரி, நான் சொல்றத நீ கேளு. அப்படி வரமாட்டான் எவனும். அண்ணா அது அப்படி இல்லைங்கண்ணா, அக்கா அது அப்படி இல்லைங்கக்கா, கொஞ்சம் நீங்க இது இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. இப்போ நீங்க கேட்டுக்கணும், அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. கேட்கணும் முதல்ல, அனலைஸ் பண்ணணும், குவாலிட்டி செக் பண்ணணும், அப்புறம் தான் உள்ளுக்குள்ள விடணும். எது தேவையோ அதை மட்டும் தான் உள்ள விடணும். தேவையில்லாம 1 இன்ச் கூட உள்ள இறங்கக்கூடாது. இதை நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. புரிஞ்சுதா? ஏதாவது புரியுதா நான் பேசுறது? இல்லை புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? கிளியரா தான் இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட்டான குவாலிட்டி, ஒரு குருவினுடைய அடுத்து இம்பார்ட்டன்ட்டான குவாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு சாப்பிட இல்லைனாலும் பிற உயிருக்கு சாப்பிட கொடுக்கணும். இது ஒரு பேசிக் குவாலிட்டி. மைண்ட்ல வச்சுங்க. சாப்பாடு, ஏன் சாப்பாட்டை பத்தி பேசுனா இருக்கு, ரகசியம் இருக்கு. முதல்ல எழுதி வச்சுங்க. உங்களுக்கு சாப்பிட இல்லைனா கூட உங்க கண்ணு முன்னாடி இன்னொரு உயிர் இருக்கு, இல்லை இன்னொரு இன்னொரு உயிருக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா அந்த உயிருக்கு அந்த சாப்பாட்டை நீங்க கொடுக்கணும். ஏன் தெரியுமா? இறைவனால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். வேற யாராலையும் செய்ய முடியாது. அதுவும் ஒரு பசி, ஒரு வேதனையோட நம்ம இருக்கும்போது, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அத போய் பண்ண வேணாம். எப்பயாவது ஒரு கஷ்டமான விஷயம் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கணும். எப்படி உண்மையா இருக்கணும்? கண்மூடி, அமர்ந்து உங்கள அந்த சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்திறணும். எப்படி? இப்போ ஒருத்தன் வந்து முடியாத சூழ்நிலையில ஒருத்தன் இருக்கான். உங்களோட கம்மியான ஒரு ஆளு. ஆனா நீங்களே ரொம்ப பசி எடுக்குது. அவன் அந்த சாப்பாட்டையே பார்த்துட்டு இருக்கான். ஆனா உங்களுக்கு உயிர் போற மாரி பசி. 1 வாரம் சாப்பிடல. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கண் மூடி நீங்களே கேளுங்க. நியாயமா உங்க கண் என்ன பதில் சொல்லுது? உங்க மனசு என்ன பதில் சொல்லுதுன்னு யோசிங்க. மனசு வருதா குடுக்குறக்கு? உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. என்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. குடுக்கணும்னு மனசு சொல்லுதா? யூ ஆர் பாஸ். ஐயோ! பசிக்குதுனாவே அவுட்.
மறுபடியும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னா அவுட். புண்ணியம் சேருமான்னா அவுட். உருப்பட முடியுமானா அவுட். அப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பிறருக்கு இந்த உணவளிக்கிறது, பொருளை கொடுக்கிறது, வாய்ப்புகளை கொடுப்பது, தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கிறது, தெரிஞ்ச கான்டெக்ட்ஸை ஷேர் பண்ணுறது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பண்ண தர்மத்தின் வலிமை அதிகமாகி கொண்டே போகும். ஸோ ஒரு நல்ல குருவினுடைய அடுத்த ஒரு மாபெரும் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் முழுதுமாக அர்ப்பணித்தல், மெயினா உணவு கொடுத்தல், பொருள் கொடுத்தல். இது கிளியரா இருக்கா? இன்னொருத்தங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க. வாயிலிருந்து வர வார்த்தைக்கு இனிமேல் நீங்க பதில் சொல்லவே கூடாது. அதாவது கேள்விக்கு பதில் இல்ல. கேட்கிறவனுக்கு தான் பதில் கொடுக்கணும் இனிமேல் நீங்க. அப்பதான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. என்ன பண்ண சொல்றேன் உங்கள? கேள்விக்கு பதில் கொடுக்காதீங்க. முட்டாள்தனம், கிறுக்குத்தனம், பைத்தியாரத்தனம். டைம் பாஸ் பண்ணுவானுங்க உங்கள வச்சு எல்லாருமே டைம் பாஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. போய் சிக்கிறாதீங்க. அப்படி ஒருத்தவங்கள வச்சு டைம் பாஸ் பண்ணணும்னாலும் நீங்க தெரிஞ்சு அவன் பண்ணணும். ஆமா, இவன் என்னைய வச்சு டைம் பாஸ் பண்றான்னு தெரிஞ்சு பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? நீ என்னைய வச்சு டைம் பாஸ் பண்ணிக்க. ஆனா நீ என்னைய வச்சு டைம் பாஸ் பண்ற அப்படின்றது நான் தெரிஞ்சு தான் அந்த விஷயத்தையே பண்ணணும். இது கிளியரா இருக்கா? இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஒருத்தனை யூஸ் பண்ணலாம். ஆனா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மேக் சம்ஒன் டு யூஸ் யுவர் செல்ஃப். உங்களை மற்றவனை பயன்படுத்த விடுங்க. மிஸ்யூஸ் பண்ண விடக்கூடாது. ஒருவரை உங்களை யூஸ் பண்ண விடுங்க, மிஸ்யூஸ் பண்ண விடாதீங்க. காரணம் என்னன்னா, யூஸ் பண்ண உங்களை பத்தின நல்ல விஷயங்கள் வெளியில பரவும். அவன் உங்களை யூஸ் பண்றான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன்கிட்ட அக்னாலேஜ் பண்ணிருங்க. தம்பி ராஜா, இங்க பாரு, நீ என்னை யூஸ் பண்றேன்னு தெரியுது, எனக்கு புரியுது. ஆனா எந்த விதத்திலையும் எனக்கும் உனக்கும் பாதிப்பு வராம பாத்துக்க. இல்லாட்டினா அதுக்கப்புறம் என்னை யூஸ் பண்ண முடியாதுன்ற வார்னிங்கோட இன்னொருத்தனை யூஸ் பண்ண விடுங்க. எப்போ ஒருத்தன் உங்களை யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறானோ, இறை கணக்குல ஏகப்பட்ட மார்க் விழுவுங்க. இதாங்க சீக்ரெட். குண்டக்க மண்டக்க மார்க் போடுவாரு. இப்ப நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரையும் உங்களுக்கு மார்க் விழுந்துகிட்டே இருக்கு. இதை நல்லா மைண்ட்ல வச்சுங்க. நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் மார்க் விழுந்துகிட்டே இருக்கு. சாகிறதுக்குள்ள அதிகப்படியான மார்க் எடுக்கணும். அதுக்குண்டான சீக்ரெட்ஸ், அதுக்குண்டான ஃபார்முலாஸ் தான் இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். புரிஞ்சுதா? எழுதிட்டீங்களா? மற்றவர்களை யூஸ் பண்ண விடுங்க, பட் மற்றவங்களை மிஸ்யூஸ் பண்ண விடாதீங்க. அதை அப்பப்போ அக்னாலேஜ் பண்ணிருங்க. அடுத்து ஏன் ஒருத்தனுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்காம அவனுடைய மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு பதில் கொடுக்க சொல்றேன்னா, வார்த்தைக்கு பதில் கொடுத்தீங்கன்னா கான்வர்சேஷன் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த கேள்வி ஏன் கேட்கறான்னு சொல்லி கண்டுபிடிச்சு பழகிட்டீங்கன்னா அது உடனே முடியாது. சில பல மாசம், வருஷம் ஆகும். பட் ஒன்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிருங்க. டக்கு டக்குன்னு எதுக்கு இந்த வார்த்தை வருதுன்னு வரும். எப்போ வார்த்தைக்கு பதில் கொடுக்காம அவன் மனசுல என்ன நினைக்கிறான்றதை நீங்க கண்டுபிடிச்சு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, தே வில் பிகம் அடிக்ட் டு யூ. இட்ஸ் அ பிக்கெஸ்ட் வேர்ட், பட் தட் இஸ் த ஆக்சுவல் ட்ரூத். மிரண்டுருவான் பார்த்த உடனே. எப்படி இவன் இதை பண்றான்? எப்படி இவனால அதை செய்ய முடியுது? நம்ம மனசுல நினைக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? இது பெரிய மண்ணாங்கட்டி சீக்கிரட். அது ஒண்ணுமே இல்லை. அது ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்போ நான் ஒரு வார்த்தை கேட்குறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். இந்த நல்லா இருக்கீங்களான்றதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஒன்று, எனக்கு அடுத்த டாபிக் போகிறதுக்கு பாயிண்ட் கிடைக்காது, அதனால் இந்த வார்த்தையை போட்டு சமாளிக்கிறேன். அப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன்னா பேட்டர்னில் பழைய காலத்து பேட்டர்னை பிடிச்சி வரேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இல்லை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எனக்கு ஏதோ உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதுன்றக்கா நீங்களும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். இதில் ஏதோ ஒரு பதில் தானே இருக்கும். அப்போ எப்பயுமே வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்காம வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை ஆராய்ந்து அந்த காரணங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்து கொண்டே வரும்போது தே வில் பிகம் அடிக்டட் டு யூ. இதை மெயினாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்கிட்ட கம்பல்சரி இதை யூஸ் பண்ணணும். பட் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கொடுக்காதீங்க இப்போதைக்கு. கொஞ்ச நாள் கதறட்டும். அப்புறம் உங்கள் ரூட்டு சரின்னு சொல்லிட்டு என்னைக்காவது வருவாங்க. ஆமாப்பா, எதோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே, இன்னும் என்ன வர வர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அப்படியெல்லாம் வரும்போது என்னைக்காவது உட்காந்து கதறுவாங்க. சொல்கிறா, சொல்லி கொடு, சொல்லுமா, எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீக்கிரட்டாக சொல்லிக் கொடுங்க. அதுக்கு மறுபடியும் பரம்பொருள் குருமார்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலையில் நானே பிஸியாக இருக்கிறேன். அதனால் நீங்களே என்னுடைய மிகச்சிறந்த ஒரு ஒரு தோழர்களாக, தோழிகளாக இருந்து, மிகச்சிறந்த ஃபாலோவர்ஸாக இருந்து நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அதை அவங்க கற்றுக்க 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 அவங்க மைண்டை ஈஸியாக ரீட் பண்ணிடுவீங்க. இந்த உலகத்தில் என்ன மாதிரியான ஆளுங்களாம் யாரை தெரியுமா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்?
அதாவது ஹையஸ்ட் பீப்புள் யாரை தெரியுமா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்? வாய்க்கு வந்ததை பேசுறவனை மதிக்கவே மாட்டோம். இன்னொருத்தன் பேசுறவனை மதிக்கவே மாட்டோம். புதுசு புதுசா மனசை புரிஞ்சு மனசை தெரிஞ்சு ஷார்ப்பா கிறிஸ்டல் கிளியரா பேசுறான்ல, ரத்தின சுருக்கமா, கட் அண்ட் ரைட்டா, அவங்கள ரொம்ப நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். காரணம் என்ன? எங்க டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்றதையும் என்னை சொல்ல விடாம அவனே கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். 2வது டைம் எடுத்துக்காம நேரா மேட்டருக்கு வந்துடுறான். எஸ் ஆர் நோக்கு வந்துடுறான். அப்ப என்ன ஆகும்னா, நாங்கள் அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருப்போம். அப்ப த சீக்ரெட் இஸ் ஆல் அபவுட் ரீடிங் த மைண்ட். மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர். சரி, எப்படி மைண்ட் ரீட் பண்றது? அடுத்த கேள்வி சொல்லிடலாமா சீக்ரெட்டை? எப்படி மைண்ட் ரீட் பண்றது அப்படின்னா, தெளிவா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு நாள்ல கத்துக்கிற விஷயம் இல்ல. நீங்க மைண்ட் ரீட் பண்ணணும்னா, டெய்லியும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த முக்கியமான நபர் யாரு தெரியுமா? நீங்க தான். வேற யாரு? மத்தவனோட மைண்ட ரீட் பண்றதுன்னா என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ரீடிங் அதர்ஸ் மைண்ட். இட் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் இட் இஸ் ரீடிங் யுவர் ஓன் மைண்ட். சிம்பிள். எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. பிறரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? தவறில்லை. பிறரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முதலில் உன்னை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ தெரிந்து கொண்டால் ஒழிய பிறரை தெரிந்து கொள்ள முடியாது. இன்னொருத்தனை பார்த்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா அவன் என்ன பண்றான்னு கத்துக்க முடியாது. பிறரை பார்த்தீங்கன்னா 20, 30, 50% வரைக்கும் அனலைஸ் பண்ணலாம். 100% அனலைஸ் பண்ண முடியாது. அப்ப இன்னொருத்தனோட மைண்ட நீங்க 100% அனலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்க மைண்ட நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி என்றால், உங்க மைண்ட் எப்ப எதெல்லாம் யோசிக்குமோ, இந்த உலகத்துல மனுஷனா பொறந்த ஒவ்வொருத்தனோட மைண்ட் அப்படித்தான் யோசிக்கும். இதான் சீக்ரெட். பிக்கஸ்ட் சீக்ரெட். நீ உன்னை உணரு, இந்த உலகத்தை உணர்ந்து விடுவாய்ன்னா, அதுக்கு உண்டான ஆழமான அர்த்தம் அதுதான். தி பிக்கஸ்ட் சீக்ரெட். வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சீக்ரெட். இவ்வளோ தூரம் என்னால எப்படி உங்க மைண்ட்ல நினைக்கிறத பேச முடியுது, நீங்க நினைக்கிறத வீடியோவா போட முடியுது, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி என்னால பதில் சொல்ல முடியுது. இது எல்லாத்துக்கும் ஒரே சீக்ரெட் தான். என்ன அப்படின்னா, என் மைண்டு தண்ணி குடிக்க போகும்போது எப்படி இருக்கு? தண்ணி கீழ விழுகும்போது எப்படி இருக்கு? ஒரு பைப்ல தண்ணி அடிக்கும்போது எப்படி இருக்கு? லேப்டாப் நோண்டும்போது எப்படி இருக்கு? நான் நோண்டுற மாரி இருந்தாலும் என்ன கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். செல்ஃப் அவேராவே இருப்பேன். என் மேல அந்த செல்ஃப்ல அவேராவே இருப்பேன். அவேராவே இருப்பேன். என்ன பேசுறேன்? எங்க திரும்புறேன்? என் கை எங்க போகுது? என் காது எங்க போகுது? இப்படி என்னுடைய செல்ஃப்ல நான் அவேராவே இருக்க எனக்கு எங்க கோவம் வருது? என் பொருள ஒருத்தன் எடுக்கும்போது எனக்கு கோவம் வருதா? வரலையா? அப்ப எடுக்க விட்டு பார்ப்பேன். வருது. ஆஹா! வருதே! அப்போ ஒரு பொருள எடுத்தா கோவம் வரும் போல. அப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்த டைம் பொருள் எடுக்கும்போது கோவப்படாத அளவுக்கு என்ன பாருங்க எந்த அளவுக்கு இன் டெப்த்தா போய் நான் என்னைய மாத்திக்கிட்டு இருக்கேன்னு. நூக் அண்ட் கார்னர்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன் டெப்த் லெவல், ஆட்டம்ஸ் லெவல்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த லெவல்ல நீங்க உங்கள ரீட் பண்ணும்போது, இன்னொருத்தன ரீட் பண்றது கஷ்டமா? ஈஸியா? அப்படின்றதுக்குள்ள பண்ணிருவீங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும்னா, ஒருத்தன் வந்து உட்கார்றான்னு வச்சுக்கங்க. அவன பார்த்து அவன் குடும்பத்துல எத்தன பேர் இருக்காங்க? அவன் பொண்டாட்டி என்ன வேலை பார்க்குறாங்க? புருஷன் இதெல்லாம் சொல்லிருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. உட்கார்ந்த செகண்ட்ல. ஏன்டா டேய்! கொஞ்சமாவது நம்புற மாரி சொல்றியாடா? முந்தா நேத்து ஆஸ்திரேலியா கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நடந்த இப்போ 1 1/2 நாளைக்கு முன்னாடி நடந்த மேட்டர் சொல்றேன். அப்பதான் ஒருத்தர் என்னைய புதுசா பார்க்குறாரு. வந்து உட்கார்ந்தோனே கேட்டேன். அவரு வந்து உட்கார்றாரு, தாடி வச்சிருக்கிறாரு. பார்த்தோனே கேட்டேன். "உங்க ஒய்ஃப் ஹைட் கம்மியா இருப்பாங்களான்னு?" கேட்டேன். அப்படியே ஷாக் ஆயிட்டாரு அவரு. "கொஞ்சம் குண்டா இருப்பாங்களா?" மிரண்டுட்டாரு. "உங்க ஃபேமிலில யாராவது அக்கவுண்ட் ரிலேட்டட் ஜாப்ல இருக்காங்களா?" மிரண்டு போயிட்டாரு. "உங்க மனைவிக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்குமா?" அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்ல. சரண்டர் ஆயிட்டாப்ல. என்ன இதுக்கப்புறம் என்ன பேசுவாரு அவரு? 5 கேள்வி தான் கேட்டேன் சரண்டர். ஒருவேள ஃப்ளூக்ல கேட்டிருப்பான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க ஷாக்ல, மிரட்சியில தான் இருக்காங்க. ஆனா நான் ரீட் பண்ணிட்டேன். அடுத்தது அவங்க மைண்ட ரீட் பண்ணிட்டேன். எப்படி ரீட் பண்றேன்? ஒருவேள ஃப்ளூக்ல அடிச்சு விட்டுருப்பானோ? ஓ! அது எனக்கு புரிஞ்சிருச்சு. பாருங்க இதான் மைண்ட யோசிச்சு மைண்டுக்கு பதில் குடுக்குறது. அவர் வார்த்தையில என்ன "ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ. ப்ரோ உங்கள நான் எதிர்பார்க்கவே இல்ல ப்ரோ." இப்படி சொன்ன உடனே நான் என்ன நான் பண்ணேன்னு ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப அப்படி சொல்றாரு. உடனே நான் என்ன சொல்றேன் அவர்கிட்ட போயி, "அப்படியா ப்ரோ? ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ ஆமா ப்ரோ." இப்படி சொன்னா இது நல்லா இருக்குமா? இல்ல இந்த வார்த்தைய நான் கவனிக்கல. இவன் அடுத்து என்ன நெனைக்கிறான்? அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கணும். அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சு, நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் டெப்த்தா உள்ள போறேன். என்ன பண்றேன்? கொஞ்சம் டெப்த்தா உள்ள போறேன். போனோனே இந்த லூசு பையன் யோசிக்கிறத கண்டுபிடிச்சுட்டேன் நானு. ஆஹா!
இவன் பார்த்தா நம்ம கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்கிறான். மனசுல நம்மள பத்தி இன்னும் இவனுக்கு கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்கு. அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டேன். அடுத்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் வராரு. வேற ஒரு மதத்த சேர்ந்த ஒருத்தர். ப்ரோ எத்தன டைம் ப்ரோ உங்க வாழ்க்கையில கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டேன். எந்திரிச்சுட்டாங்க எல்லாருமே மேல. நான் இத்தன டைம் கல்யாணம் பண்ணேன்றது இவனுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் அவர் ஃபேமிலிய பத்தி சொன்னேன், அத பத்தி இப்ப நீங்க கேட்கலாம். இதெல்லாம் எப்படிங்க? இது எப்படிங்க? இது எப்படிங்க? இது எப்படின்னு சத்தியமா இந்த பயிற்சி பண்ற முன்னாடி வரைக்கும் எனக்கும் தெரியாது. இப்படிலாம் பண்ணா தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகும்னு எனக்கு யாரும் சொல்லல. நான் பண்ணது ஒண்ணே ஒண்ணு தான். என்ன? அந்த உயிருக்கு அப்படித்தானே வலிக்கும். அந்த மைண்ட் அப்படித்தானே யோசிக்கும். அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்ல. இத மட்டும் வச்சு என் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரும் பத்திர ரீடிங் ஈஸியா எடுத்துட்டேன். சிம்பிள். இது உடனே நடக்கும்னு நெனைக்காதீங்க. பயிற்சி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கீன்னா, கொஞ்சம், 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 கொஞ்சமா எல்லாமே தானாகவே நடக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? உடனே நடக்கணும்னு எதையும் நெனைக்காதீங்க. வேலைய உருப்படியா செய்யணும்னு நெனைங்க. அது தானா மீதி எல்லாம் நடக்கும். அப்ப என்னன்னா, கேள்விக்கு பதில் சொல்லவே கூடாது. கேட்கிறவனுக்கு தான் பதில் சொல்லணும். ஏன்னா, கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா, பக்கம் பக்கமா எஸ்ஸே எழுதணும். கேட்கிறவனுக்கு பதில் சொன்னீங்கன்னா, 2 வார்த்தை சொன்னாலும், "ஓ! இந்த நோக்கத்துக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன்றத கண்டுபிடிச்சுட்டானே இவன்" சொல்லிட்டு அமைதியாயிருவான். பாதி பேர் கேள்வி கேட்க வந்தானுங்கன்னா, என்ன கேட்க வரேன்னே தெரியாம மணிக்கணக்குல பேசிட்டு இருப்பானுங்க. அவனுங்கள நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த இடத்துல நான் ஒரு அறிவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நம்மள வச்சு செய்வான். கேள்வி கேட்டு, 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 கேட்டு சாவடிப்பான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இடையில இன்டராக்ட் பண்ணி, "ஐயா, ராஜா, தெய்வமே நீ என்ன கேட்க வரேன்னு புரிஞ்சிருச்சுடா. உட்ரு பதில் சொல்லிர்றேன்னு" சொல்லிட்டு, பேச பேசயே கட் டவுன் பண்ணிட்டு பதில் குடுத்துறணும். அவனுக்கு தேவை பதில் தானங்க. இன்னும் ஒரு கட்டம் மேல போய் சொல்லணும்னா, அவனுக்கு தேவை என்டர்டெயின்மென்ட் தான். பதில் கூட கிடையாது. இந்த உலகத்துல நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு அந்த சீக்ரெட்டு? இந்த உலகத்துல நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, சரி. என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத உங்களுக்கு நான் சொல்லிறலாமா? இப்ப உங்களையே செல்ஃப் என்குயரில ஒரு செகண்ட் கண் மூடுங்க. நான் நான் சொல்ற வரைக்கும் கண் தொறக்க வேணாம். சும்மா கண் மூடுங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ண மட்டும் மூடுங்க. சும்மா கேஷுவலா உட்கார்ந்து அப்படியே கண் மூடுங்க. சின்முத்திரை அதெல்லாம் எதுவுமே பிடிக்க வேணாம். சும்மா கேஷுவலா உட்கார்ந்து கண் மட்டும் மூடுங்க. ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸா உட்காருங்க. சரி. இப்போ நான் சொல்ற விஷுவல நீங்க நெனச்சு பார்க்கணும். ஓகே? இப்ப நீங்க என்ன எங்க இருக்கீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் மாரி ஆகாயத்துல பூமிக்கு மேல பறந்துட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் பறந்துட்டு இருக்கீங்க. விஷுவல் பண்ணுங்க. அங்க நின்னு அந்த பூமிய பார்க்குறீங்க. நல்லா இருக்கா பூமி? சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தா இப்ப கீழ இருக்கக்கூடிய மனிதர்கள் தெரிய மாட்டாங்க. ஆனா, இறைவன் இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர குடுக்குறார். அங்க மனிதர்கள் என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற காட்சிய மட்டும் பார்க்க முடியும். ஒரு சவுண்டும் கேட்காது. இந்த ஒரு அருள மட்டும் குடுக்குறார். இப்ப மற்ற மனிதர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கவனிங்க. வார்த்தைகள் இல்லாம, சவுண்ட் இல்லாம, ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கவனிங்க. கீழ. அன்றாட வேலைகள் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கான் யோசிங்க. கவனிங்க. என்னலாம் தெரியுதுன்னு பாருங்க. பொறுமையா கண் தொறக்கலாம். இன்னும் கண்ணு மூடுங்கன்னா, நீங்க விடிய விடிய அப்படியே போயிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்ல வர மேட்டர் மட்டும் சொல்லிர்றேன். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும்? கையும் காலையும் ஆட்டிட்டு இருந்தானுங்க. கரெக்ட்டா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கை ஆட்டுறான், கால ஆட்டுறான், முதுக ஆட்டுறான், கண் ஆட்டுறான், தலையாட்டுறான். வேற என்ன பண்ணான்? இத தாண்டி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணான்னு சொல்ல முடியுமா மனிதன்? கை ஆட்டுறது, கால் ஆட்டுறது, தலையாட்டுறது, வாய் ஆட்டுறது, காத ஆட்டுறது, முடிய ஆட்டுறது. இதெல்லாம் விட்டுட்டு மனுஷன் புதுசா ஒண்ணு பண்ணான். சொல்லுங்க. என்னங்க இப்படி பார்க்குறீங்க? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நகர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? அவ்வளதான் சிம்பிள். நம்ம மட்டும் இல்ல. இந்த உலகத்தில் இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஏதோ ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதாங்க நடக்குது. சிம்பிள். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த நகர்ந்துகிட்டே இருக்குதுல்ல, இதுல எது நல்ல நகர்வு, எது கெட்ட நகர்வுன்னு கேட்கிறேன். இப்போ மேல இருந்து கீழ பார்க்குறீங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு நகர்த்திக்கிட்டே இருக்கான். இதனால என்ன பயன்னு கேட்கிறேன். பொறந்ததுலருந்து சாகுற வரைக்கும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஆடிக்கிட்டே இருக்கீங்க, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதனால யாருக்கு என்ன பலன்னு கேட்கிறேன்.
இப்போ நான் அடுத்த கேள்வி, இப்போ நான் தான் கடவுள், இப்போ நீங்கள் மேலே வந்துட்டீங்க, இப்போ நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இவ்வளவு நாள் பூமியில என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்த? பதில் சொல்லுங்க. ஐயா நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். டாய் என்னவே ஏமாத்திரியா நீ? நான் தான் மேல இருந்து பார்த்தேன், கையை காலம் மட்டும் தான் ஆட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களையே அதை பார்க்கவும் வச்சுட்டேன். இப்போ சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள்? சொல்லுங்க. இப்போ என்கிட்ட சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏத்துக்கிட்டேன். மேல அவர் ஏத்துக்க மாட்டார். இந்த வெட்டி கதை பேசுறது, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்றது எதையும் ஏற்றுக்க மாட்டார். அவர் ஒன்றே ஒன்று தான் ஏற்றுப்பார். இந்த கையையும் காலையும் டான்ஸாக ஸ்டைலாக ஆட்டிகிட்டே இருந்தியே, இதனால அவனுக்காவது ஏதாவது பலன் இருந்ததா? இவ்வளோ தான் அவர் கேட்குறது. என்ன கேட்குறாரு? இந்த கையையும் காலையும் கடைசி வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருந்தியடா, இந்த கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருந்ததில் யாருக்காவது உன்னால் பலன் அமைந்ததா? அமைஞ்சிருக்குன்னா பாஸ் போடுவார், அமையலைன்னா ஃபெயில் போட்டு மறுபடியும் பூமிக்கு போ ராஜா, போய் கற்றுக்கிட்டு வா. ஸோ த எர்த் இஸ் நாட் அபவுட் தி பிளானட், இட் இஸ் ஃபண்டமெண்டலி பேஸ்ட் ஆன் தி ஸ்கூல். பூமி ஒரு கிரகம் இல்லை, கிரகம் அது ஒரு ஸ்கூல். புரியுதா இப்போ உங்களுக்கு நான் சொன்னது? பூமி ஒரு கிரகம் அல்ல, கிரகம் இது ஒரு ஸ்கூலு. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பூமியில ஏதோ பெரிய அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கத்துக்கிறதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. சரி ஓகே. அப்போ இந்த பூமியில இதை நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருமா? கிடையவே கிடையாது. பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், உயர்ந்த நிலை ஆன்மாக்களை நிறைய சக்தி கொடுத்து உடலற்ற நிலைகள்ல உங்களை சூப்பர்மேன் மாதிரி, கேப்டன் மார்வெல் மாதிரி வேற வேற கிரகங்களுக்கு அந்த பூமியையோ, பூமியை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டார்ஸையோ, கேலக்சியோ, மற்ற உயிரினங்களை பாதுகாப்பதற்காக தெய்வீக பணியில் நீங்கள் இருப்பீர்கள். இது ஒரு குரூப். வேறு சில உலகங்கள்ல வேறு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒண்ணுமே இல்ல. இது ஒரு குரூப். வேறு சில டைமென்ஷன்ல வேறு சில இடங்கள்ல அழகான பெண்களோட ஆனந்தமா உல்லாசத்துல இருப்பானுங்க. இது ஒரு குரூப். அங்கேயுமான்னு கேட்காதீங்க. என்ன வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க மாயை தானே, கிரியேட் பண்றதுல என்ன உங்களுக்கு? என்ன வேணுமோ கிரியேட் பண்ணலாம். இன்னும் சில இடங்கள்ல, இன்னும் சில டைமென்ஷன்ல நல்ல டேஸ்டியான, சூப்பரான, அற்புதமான, நறுமணமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஏன்? அந்த சுகம், அந்த ஆனந்தம், அந்த பிளிஸ். இன்னும் சில டைமென்ஷன்ல, இன்னும் சில இடங்கள்ல ஏலியன்ஸா, பாவப்பட்ட பிறவிகளா, கஷ்டப்பட்டு நெறைய இருக்குங்க. ஆக மொத்தம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பூமியில வாழக்கூடிய மனித உடல் மட்டும் தான் உயிரினம்னு நெனச்சுக்காதீங்க. இந்த மொத்த பிரபஞ்சத்திலயும் பூமியில மட்டும் தான் உயிரினம் இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. கண்ணுக்கு இப்போ நான் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்ப இங்க ஏதாவது தெரியுதா? என் முகம் மட்டும் தானே தெரியுது. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரியாதவருக்கு ஏதோ தெரியுது போல நெனச்சுக்க போறீங்க. இப்ப என் முன்னாடி ஒரு திரை இருக்கு ஆக்சுவலி. ஆனா நமக்கு தெரியல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு ஒரு படம். 2 பார்ட் வந்திருக்கு. 2 பார்ட்டுமே பாருங்க. 2மே பவர்ஃபுல்லான படம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் என்ன வரும்னா, நம்ம இந்தியாலருந்து நம்ம ஆன்மீக கதைய ரொம்ப ப்ராப்பரா அவங்க கிட்ட இருந்து அந்த ரைட்ஸ் வாங்கிட்டு போய் படம் எடுத்தாரு அந்த டைரக்டர். நம்ம இந்தியாவோட கதை அது. முழுக்க முழுக்க ஆன்மீக, மேஜிக் சம்மந்தப்பட்டது. டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் பேசியிருப்பாரு. வேற லெவல் படம் அது பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா தான் இருக்கும். இந்த மாரி தான் இருக்கும். என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு அப்படிம்பாரு, ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். வேற ஒரு உலகத்துக்கு போயிருவாரு. ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்திய வச்சு இப்படிம்பாரு வெறும் இடத்துல. அந்த இடம் கிழிஞ்சு ஒரு ஓட்டை ஒண்ணு வரும். அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து வேற ஒரு இடத்துக்கு போவாரு. என்னடா படத்துல பார்க்கிறதெல்லாம் பேசுறியேன்னு நெனைக்காதீங்க. உண்மையில இருக்கிறது தான் படத்துல எடுத்திருக்கானுங்க. அப்ப என்னன்னா, இந்த மாதிரியான உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட உலகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே டைம்ல சைமல்டேனியஸா ஏகப்பட்ட உலகங்கள், ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அது தெரியல. கிறுக்கு பையன், முட்டா பையன் மட்டும் தான் என்ன பண்ணுவான்னா, நான் இந்த மாரி மனித பிறவி, கடவுளே இல்லம்மா. கடவுள் இருக்குன்றத உணர்ந்துட்டவனுக்கு அடுத்த செகண்ட் ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து கைடன்ஸ் கிடைக்கும். அடுத்த செகண்ட் கிடைக்கும். இப்ப நீங்க உடலா இருக்கீங்க, பக்குவம் பெற்றுட்டீங்க. இல்ல நான் என்னைய எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன இப்ப நான் உடலா இருக்கேன், பக்குவம் பெற்றுட்டேன். இப்ப நாளைக்கு நான் பிறவியில்லா பெருவாழ்வுக்கு போயிட்டேன்னா, வேலை வெட்டி இல்லாம சும்மா போய் உட்கார்ந்துப்பேன்னு நெனைக்கிறீங்களா நீங்க? இங்கேயே இந்த ஆட்ட ஆட்டுறேன். அங்க போயிட்டேன்னா எவ்வளோ ஆட்டம் ஆட்டுவேன்.
இன்னைக்கு ஒரு 10 பேர் முன்னாடி அப்பியர் ஆக முடியுதுன்னா அங்கெல்லாம் போயிட்டோன்னா கோடிக்கணக்கில் அப்பியர் ஆகும். ஒரே செகண்ட்ல எல்லாத்துக்கும் அருள். போ 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 அங்க போ, அதை கூட அங்க போ, இதை கூட இங்க போ, அதை கூட அங்க போ, அதை கூட இந்த வாழ்க்கையில் இதை மாத்து, அந்த வாழ்க்கையில் அதை மாத்தி, உனக்கு இதை புரியவே, அவனுக்கு அது புரியவே. அப்போ நான் என்ன கேட்கிறேன், என் ஆசை எதை சார்ந்து இருக்கிறது? உங்களையும் இதை உணர வைக்கணுன்றதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஆன்மாக்கள் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே பிறந்திருக்காதா இதுக்கு முன்னாடி? இப்ப அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த இந்த சில்றத்தனமா சில லூசுங்க சுத்திட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா, உங்க கேரக்டர் புரிஞ்சுக்காம, அறிவு இல்லாம, தொலைநோக்கு பார்வை இல்லாம, இந்த பொண்ணு கெட்டவ, இந்த பையன் கெட்டவன், இவன் சரியில்ல, இவன் இத பண்றான், அவன் அத பண்றான். செயலை மட்டும் பார்த்து முடிவுக்கு வந்து விடுவார்கள். செயலின் பின்னால் இருக்கின்ற காரணம் தெரியாமல் உருப்படாமல் போய் விடுவார்கள். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க குருவாகணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தம்ப் ரூல். இத சொல்லி முடிச்சுட்டு, அடுத்து உங்கள அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு 15, 20 நிமிஷம் பிரேக் அனுப்புறேன். அதுக்கப்புறம் வந்த உடனே உங்களுக்கு நான் மெடிடேஷன் வந்து எடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டம் போணும். குருவா மாறணும்னா, உங்க கண்ணு முன்னாடியே எந்த ஒரு தவறு நடந்தாலும் கூட, அதற்குண்டான நியாய தர்மம் கேட்கலாம். தப்பில்ல. அந்த சூழ்நிலை அந்த உயிருக்குண்டான நீதி வழங்கலாம். தப்பில்ல. ஆனா, இந்த உயிர் தப்பானவன், கெட்டவன்ற ஜட்ஜ்மென்ட்குள்ள போயிறக்கூடாது. இவ்வளவுதான் சிம்பிள். உங்கள தர்மத்த வழங்க சொல்றேன். தர்மத்தின் பாதையில நிக்க சொல்றேன். ஆனா, இவன் கெட்டவன்ற முடிவுக்கு, இவ கெட்டவன்ற முடிவுக்கு நீங்க போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? எத வச்சு முடிவு பண்றீங்க? அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? The biggest secret to attain the divine feat is to understand and realize that I don't know anything. எனக்கு இந்த உலகத்தையே ஆட்சி செய்யும் அளவுக்கு ஆற்றல் இருந்தாலும் கூட இன்னொருத்தனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, தப்பானவன் சொல்லக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது until it is really necessary. The second golden rule to become a guru or an enlightened master is don't ever do gossips. புறம் கூறாதீர்கள், நாசமா போயிருவீங்க. எழுதி வச்சுக்கங்க. யார பத்தியும் பேசாதீங்க, எங்கேயுமே பேசாதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சமீபத்தில் என்னை ஒருத்தங்க ஒரு விஷயம் வந்து தப்பா நினைச்சிட்டாங்க. ஒருத்தங்களா நினைக்கிறான், உலகமே என்னென்னமோ நினைக்குது. என் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பா நினைச்சிட்டாங்க. நான் அன்னைக்கே சொல்றேன், அவசரப்படுறீங்க, உங்களுக்கு நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்னு தெரியாது. நீ நான் அவ்வளோ பெரியவனா, அப்படியா இப்படியா எல்லாம் பேசியாச்சு. நல்லா இருமா, குருவே சரணம்ட்டேன். இன்னைக்கு கதறி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, மன்னித்து விடுங்கள், தெரியாமல் தவறு செய்து விட்டேன். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் அன்னைக்கே உன்னை நான் சீரியஸா நான் சீரியஸா எடுத்துக்கிட்டா தானே மன்னிக்கிறதுக்கு. இப்பயுமே நான் மன்னிக்கிற தன்மையில தான் இருக்கேன். மன்னிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் தப்பாவே எடுத்துக்கலையே, அப்புறம் ஏன் உன்னை மன்னிக்க போறேன்? ஆனா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன், மன்னிக்கல 2வது. நீ என்ன பத்தி ஒரு வினை ஒண்ண நீ பண்ணிட்டியே. மனதளவுல பண்ணியிருக்க, வெளியில பண்ணியிருக்க, எல்லா வேலையும் பண்ணியிருக்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நான் உன்னை மன்னிச்சுட்டாலும், இப்ப கால பைரவர் உன்னை வச்சு செய்வாரு. என்ன பண்ணுவ நீ? என்ன மட்டும் இல்லங்க, எல்லாருக்குமே. மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிருமா எல்லாமே? நான் இதனால தான் சொல்றேன், வார்த்தைகள டக்குன்னு யூஸ் பண்ணாதீங்க. டப்புன்னு ஒரு முடிவுகள் எடுத்து பிறர் கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. அந்த உயிர் ஹோல்ட் ஆயிரும். அந்த உயிர் ஹோல்ட் ஆயிருச்சுன்னா உங்க வாழ்க்கை அழிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. கஷ்டங்களையும், கவலைகளையும், வலிகளையும், வேதனைகளையும், உண்மைகளையும் தனக்குள் சுமந்து கொண்டு, உள்ளே அமைதியாயிருந்து வெளியே சிரித்துக்கொண்டு வாழும் ஆன்மாவானது, நீ நினைப்பதை விட மிக, 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 மிக கொடூரமானது, ஆபத்தானது. மைண்ட்ல வச்சுக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அத தப்பா புரிஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் குடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது உங்கள சபிச்சுரும், சாப விட்டுரும் அப்படி கிடையாது. அது உங்கள அழிச்சிரும் அப்படி கிடையாது. இந்த உயிர் இத்தனையும் பட்டுட்டு சும்மாவே போகுதேன்னு சொன்ன உடனே, இவன் ட்ரிகர் ஆக மாட்டான். அவன் ட்ரிகர் ஆயிருவான். எவன் ட்ரிகர் ஆவான்? இப்ப நான் பழி வாங்கணும்னு நெனச்சா பிசிறு இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் மிஸ் ஆகும். ஜெயிலுக்கு கூட போலாம் மறுபடியும். அப்படித்தானே? பழி வாங்கணும்னு நெனச்சா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி இப்படி பிசிறு இருக்கும். நான் ஜெயிலுக்கு கூட போலாம். இப்ப அவன் பழி வாங்கணும்னு நெனைக்கிறான். இப்ப என்ன ஆகும்? டிவைன் லால போயிரும். கர்மா உங்கள சேராது. நீங்க செஞ்சீங்கன்னா கூட கொஞ்சம் பாரபட்சத்தோட செய்வீங்க. அவன் பாரபட்சம் இல்லாம வச்சு செய்வான். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். தட்ஸ் ஒய் ஐ அம் சேயிங். டோன்ட் எவர் காசிப். டோன்ட் எவர் ஜட்ஜ் சம்ஒன். பிறரை
வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நல்லா என் வாழ்க்கையில இருந்து தான் இப்ப உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள் குடுத்தேன். வேற யார் வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுத்தேனா? அப்ப இது எப்படி எனக்கு தெரியுது? என் வாழ்க்கையில நடந்தத நான் கவனிச்சதுனால தான் அது தெரியுது. ஃபைனல் வேர்ட் டூ சே. மாஸ்டர் ஆவணுமா? என்லைட்மென்ட் ஆவணுமா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனிச்சுக்கிட்டே பேசுங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு கவனிச்சுக்கிட்டே செய்யுங்க. நீங்க என்ன சமைக்கிறீங்கன்னு கவனிச்சுக்கிட்டே சமைங்க. நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு உங்கள கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எவ்வளோ கேவலமான பிறவின்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க ஒரு கேவலமான பிறவின்றது தெரிய வந்துருச்சுன்னா, அப்ப தூய்மையான பிறவி யாருன்றது அப்புறம் புரிஞ்சிரும், அப்புறம் தெரிஞ்சிரும். கிளியர்? இன்றைய ஃபைனல் வேர்ட் இதுதான். என்னன்னா, எது பண்ணாலும் நல்லா கவனிச்சு, 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 கவனிச்சு பண்ணுங்க. விழிப்புணர்வா பண்ணுங்க. கவனிக்கணும். தெளிவா கவனிக்கணும். கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தெரியும். அதுல ஃபைனஸ்ட் ரிசல்ட் வரும். இப்ப நான் இவ்வளோ தூரம் டெப்த்தா பேசுறேன்ல. மேலோட்டமா இருக்கா? ஆழமா இருக்கா? ரொம்ப ஆழமா இருக்கா? ரொம்ப, 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 ரொம்ப ஆழமா இருக்கா? இப்படி வச்சுக்கிறேன். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 ரொம்ப, 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 ரொம்ப. 4ஆ, 1ஆ, 2ஆ, 3ஆ? சரி. புரிஞ்சிருச்சு. 4 தான் சூஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது எங்க இருந்து வரும்? எப்படி வரும்னு கேட்கிறேன். இறைவன் அருள் இருந்தா வரும். ஏத்துக்கிறேன். இறைவன் அருள் எப்படி வரும்? ஒவ்வொன்னையும் கவனிக்க, 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 இன்னும் டெப்த்தா போவீங்க. 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 இன்னும் டெப்த்தா அது இன்னும் டெப்த்தா ஒரு கட்டம்லாம் போயிட்டீங்கன்னு வைங்க. அப்புறம் அணுவையே பார்த்துருவீங்க. எதிர்த்து விட்ட அணு இல்ல. ஆட்டம பார்த்துருவீங்க. எத பார்த்துருவீங்க? ஆட்டம பார்த்துருவீங்க. ஏன்னா தெளிவு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருன்றது என்ன? சொல்லிக் குடுக்கிறது குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னா குருவ பார்க்கறது இல்ல. உள்ள இருக்கிற குருவ பாரு. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அப்படின்னா, நீ பேசுற வார்த்தையை நீயே கேளு. அப்புறம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நீ சொல்வதையும், நீ செய்வதையும், நீ சிந்திப்பதையும் குருவாக நினைத்து கவனி. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இதே சிந்தனையில இரு. உண்மை புரிஞ்சிரும். ரொம்ப அவேரா இருக்கணும். எப்ப வேணாலும் குழியில தள்ளி விட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப வேணாலும் இழுத்து நடுத்தெருவுல விட்டுரும். முதல்ல அண்ட் கடைசியில நீங்கள் தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க போற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா, நீங்கள் செய்பவன் அல்ல. எல்லாத்தையும் அவன் தான் பண்றான். இதுல உங்களுக்கு டவுட்டே வந்துறக்கூடாது. நீங்க எப்போ செய்றீங்கன்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் செய்யலன்றத உணர்ந்து செய்றீங்களோ, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க குருவாயிட்டீங்க. குருவோட தன்மையே ஒண்ணே ஒண்ணு தான். என்ன தெரியுமா? யார் தெரியுமா குரு? 24 மணி நேரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான மணி நேரங்கள் நான் எதையும் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தாங்க இறைவன். அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். யாரெல்லாம் ஜெயிக்காதவங்க, பெருமை பீத்திக்கிறவன், நான் தான் பண்ணன்றவன், என் உழைப்புங்கிறவன், என் பொண்டாட்டிங்கிறவன், என் குழந்தைங்கிறவன், என் புருஷங்கிறவன், இது என்னால வந்ததுங்கிறவன், இந்த வாய்ப்பை நான் இவன் எல்லாம் மாட்டிப்பான். எவன்லாம் தப்பிச்சிருவான்? நான் தான் சொல்லிட்டேனே 24 மணி நேரத்துல என்ன கருமமோ, என்ன கன்றாவியோ பண்ணீங்க. அதுக்குள்ள நான் வரவே இல்ல. தர்மம் சார்ந்து பண்ணிக்கங்க. ஆனா, அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இறைவன உணர்ந்து நெனச்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி உணர்வோடயே இருக்கணும். காரணம் என்னன்னா, அதுதான் உண்மை. அந்த உண்மைய நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன் பொய்யவே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இறைவன் என்ன சொல்றாரு? நான் தான் பண்றேங்கிறாரு. ஏத்துக்கங்க. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? டவுட் வர்றவன் மாட்டிப்பான். நான் பண்ணலன்றதுல டவுட்டே வராதவன் இறைவன் ஆயிட்டான்னு அர்த்தம். ஒரு துளி கூட டவுட் வந்துறக்கூடாது. அப்ப நீங்க எத அதிகப்படுத்தணும்னா, நான் பண்ணலன்ற நம்பிக்கைய மட்டும் தான் இன்னையிலிருந்து எப்பயுமே அதிகப்படுத்திக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஃபைனல் பாயிண்ட். நோட் இட் டவுன். இன்றிலிருந்து நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை வாழும்போது, நான் பண்றேனா, இறைவன் பண்றாரா? அப்படின்ற அந்த ஒரு முடிவு நீங்க கவனிச்சு பாருங்க. நான் பண்றேன்றத அதிகப்படுத்திக்காம, இறைவன் தான் பண்றாருன்ற அந்த விஷயத்த மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. இது மட்டும் தான் உங்க வேலை இதுக்கப்புறம். இது நீங்க பண்ணிட்டீங்கன்னா மெடிடேஷன் பண்ண வேணாம். நீங்க எழுதி தரேன் வச்சுக்கங்க. இத மட்டும் பண்ணுங்க. நீ மெடிடேஷன் பண்ண வேணாம். எவ்வளோ ஈஸியா சொல்லிட்டேன் பாருங்க உங்களுக்கு. ஆனா இத பப்ளிக்கா YouTubeல சொல்ல மாட்டேன். ஏன் பண்ண மாட்டாய்ங்க. மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சாம், முருங்க மரத்துல ஏறுச்சாம். அதே கத தான்.
எவன் ஒருவன் நான் செய்யவில்லை என்று நினைத்து வாழ்கிறானோ அவனுக்கு ஒரு மெடிடேஷனும் தேவையில்லை. நான் செய்யலைன்னு நினைச்சு வாழ்றதை விட ஒரு மெடிடேஷன் உலகத்திலேயே கிடையாது. 15 நிமிஷம் உங்களுக்கு பிரேக்கு. இப்போ மணி எத்தனை? ஒரு நிமிஷம். 8:17 தானே? சரி, 8:20ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 8:35 உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். மெடிடேஷனுக்குள்ளே போக போகிறோம். முக்கியமான பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்கல்ல? எழுதி வச்சிட்டீங்கல்ல? எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? இருந்தாலும் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க, அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இன்டென்ஸ் மெடிடேஷன் செஷனுக்குள்ளே போக போகிறோம். விளக்கு இருந்ததுன்னா உங்கள் முன்னாடி பொருத்தி வச்சுங்க. இல்லை முன்னாடி பொருத்தி வைக்கிற சூழ்நிலை இல்லைன்னா நம்ம நம்மளுடைய பூஜை ரூமில் பொருத்தி வச்சுங்க. ஏதோ ஒரு விரிப்பு இருந்ததுன்னா விரிப்பு மேலே இருந்தால் பயிற்சி பண்ணணும். வெள்ளை விரிப்பாக இருந்தால் மிகச்சிறப்பு. தனி ரூமில் வந்து பயிற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பயிற்சி முடிகிற வரைக்கும் யாரும் தொந்தரவு பண்ண வேணான்றங்க. டோரை லாக் பண்ணிடுங்க. குழந்தைங்க யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பக்கத்தில் யாராவது பத்திரமா விட்டுட்டு வந்துருங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் போய் கூப்பிட்டுங்க. கிளியர்? குரு கடாட்சம். நல்லதே நடக்கும்.